ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேச முடியாத குழந்தை. என் அம்மாவின் உதவியோடு தான் நான் பேச ஆரம்பித்தேன். எனக்கு பேச்சு வராதுங்க. சின்ன வயசுனா 5 வயசு வரைக்கும் எப்படி எங்கள் அம்மா ரிப்பீட்டாக சொல்லி என்னைய பேச வச்சாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஸ்டோரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். என் பேர் கவி. சின்ன வயசில் நான் பேச முடியல. எல்லோரும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு பேச்சு வராதா, நீ பேசவே மாட்டேயா அப்படின்னு. என்னை அடித்து கூட பார்த்துட்டு சிரிப்பாங்க. ஏன்னா என்னால் சொல்ல முடியாது இல்லையா, என் அம்மாட்டையோ அப்பாக்கிட்டேயோ அவங்க அடிக்கிறாங்கன்னு. எனக்கு தான் பேச்சு வராதே, நான் சத்தம் மூட்டி அழுதாலும் பேச தெரியாது. அப்போ நான் எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியாது. அதனாலேயே என் நண்பர்கள் எல்லோரும் என்னை கேலி பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் என் அம்மா தான் எனக்கு ஹீரோ. அவள் தான் எனக்கு ஒவ்வொரு நேரமும் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பான். என்னோடய கண்களை பார்த்து பேசு சொல்லுவாள். அம்மா அப்பா என்ன சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லி தருவா, சின்ன சின்ன முயற்சிகள் செய்வாள். அவளுடைய அன்பும் பொறுமையும் தான் கடைசியாக என்னை பேச வச்சிச்சு. முதல் வார்த்தை சொன்னபோது என் உள்ளம் நொறுங்கியது, கண்ணீர் வந்தது. 2ஆம் வார்த்தை சொல்லும்போது இன்னும் கடுமையாக இருந்தது. எனக்கு வாய் வரலை. ஆனாலும் விடாமுயற்சி செஞ்சு அம்மா சொன்ன வார்த்தையை அப்படியே ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணேன். கடைசியாக 3ஆவது வார்த்தையும் வந்தது. அப்போ எங்கள் அம்மா, கண்மணியை நீ பேச ஆரம்பிச்சிட்ட, என்னோட உழைப்பு வீண் போகலை, உன்னாலையும் பேச முடியுது, ஏன் புள்ள ஜெயிச்சிட்டா அப்படின்னு கண்ணீர் மல்க அழுதா. அந்த காட்சி இன்னும் என் கண்களையே இருக்குது. அந்த நாளிலிருந்து என் தோல்வியும் பயமும் மாறிவிட்டது. என்னாலையும் பேச முடியும், என் குரல் வெளிப்படும்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ நான் பேசுகிறேன், என் கதையை சொல்கிறேன், என் கனவுகளை எல்லாம் உங்ககிட்ட பகிர்றேன். இதுக்கு முழு முயற்சி செஞ்சது என்னோடய அம்மா. விடாமுயற்சியும் அம்மாவினுடைய அன்பும் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் ஒரு பெரிய சக்தியாக மாறும். அதனால் அம்மா சொல்கிறத கேட்டு நடங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஐ லவ் மை மாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரிக்கு யாராவது பேச முடியாமல் நடக்க முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டோரியை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தேங்க்யூ.